guys, வணக்கம். This is அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா FinNiftyயோட ஒரு பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ட்ரேடிங் அதுவும் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பெருவாரியாக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும், நான் அதை வச்சே தொடர்ந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் இருக்குது, ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இங்கே நிறையா பேர் என்கிட்ட கேட்கும்போது சொல்கிறது, சார் நான் ட்ரேட் எடுத்துகிட்டு நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், வந்தால் லாபம் வராட்டி எனக்கு நஷ்டம் வரும் அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் தெரில, நீங்கள் இதை ஒரு கேம்பிளிங் மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ட்ரேடுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா இது அழிய போகிற தொழிலே கிடையாது. ஏன்னா என் தாத்தா காலத்துலேயும் இருந்திருக்கு, என் அப்பா காலத்துலேயும் இருந்திருக்கு, இனி வரக்கூடிய காலத்துலேயும் இது இருக்க தான் போகுது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் பிஸ்னஸ் அழிய போகிறது கிடையாது. அப்போ அதை முறையாக கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்த உடனே உங்களுக்கு சின்ன அளவில் லாஸ் வந்த உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கான புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் வாங்கி கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் அப்படியே தொடர்ந்து லாஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக லாஸ் இருக்கும். க்ரோரில் லாஸ் பண்ணவங்க கூட நான் மீட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்போ நான் FinNiftyயில் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி மார்னிங்கே ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். என்ன பண்ணுங்கள், Nifty 50 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நேராக FinNiftyயோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. HDFC, ICICI, ஆக்சிஸ், கோடெக், ஸ்டேட் பேங்க். இதுதான் கொஞ்சம் என்ன அப்படின்னா தரத்தில், அதாவது பர்சன்டேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு இந்த ரெண்டுமே போதுமானதான். HDFC, ICICI எக்ஸ்ட்ரா ஒரு 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த 4மே உங்களுக்கு போதுமானது தான். HDFC, ICICI, ஆக்சிஸ், கோடெக். இப்போ என்ன பண்ணுங்கள், NSE வெப்சைட்டில் வந்த உடனே Nifty 50ல் இந்த ஸ்டாக் எல்லாமே இருக்கும். இதில் முதல் 10 இடத்துல, அதாவது நீங்கள் பை சைடு போகிறதா இருந்தால் இந்த வெயிட்டேஜான ஸ்டாக் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? SBI மட்டும் இருக்குது. சரிங்களா? இதில் மினிமம் ஒரு 2 ஸ்டாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா செல் சைட் ட்ரை பண்ணும்போது கீழே இருக்கணும். ஏன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கீழே இருக்கும்போது இந்த வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? கோடெக் இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, 11 கூட எடுத்துக்கலாம். நியர்பை தான் இருக்குது. இது மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் சார்ட் போட்டுட்டு 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமை செட் பண்ணுங்கள். HDFC பேங்க், ICICI, சரிங்களா, அப்புறம் கோடெக், அப்புறம் ஆக்சிஸ், இதனுடைய 5 மினிட்ஸ் கேண்டல் ரொம்ப முக்கியம். அப்படியே FinNifty, இதுதான் அண்டர்லைனிங் அசெட். இதில் நீங்கள் 2 விஷயங்கள் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணுறீங்களா, செல் சைட் ட்ரை பண்ணுறீங்களான்னு பொறுத்த மட்டும். இப்போது இங்கே மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் இதுதான் முதல் 5 மினிட்ஸ் கேண்டல். நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய லோவை மார்க் பண்ணுறேன். பட் அக்யூரசி எப்போ அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணி க்ரீனாக இருக்கணும். சரிங்களா? பட் இப்போ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்படி வந்த உடனே 5 மினிட்ஸையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, 1 டேவும் போட்டுக்கோங்க. 1 டே போட்டுட்டு மேலேயோ கீழேயோ, சரிங்களா, அதாவது ஹையும் லோவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டேக்குள்ளது. சரிங்களா? இந்த டேக்குள்ளது கிடையாது, ஏன்னா இது நமக்கு தெரியாது. ப்ரீவியஸ் டேயை மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுருங்க. இதில் டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே 5 மினிட்ஸ் லோவாக தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? பட் நீங்கள் டேயோட லோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இது நான் இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் லோவை மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி, அதாவது கரெக்டாக ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் ட்ரேடில். இந்த மாதிரி எங்கேயுமே பிரேக் அவுட்டில் டே கேண்டில், ப்ரீவியஸ் டே கேண்டில் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா 5 மினிட்ஸை மார்க் பண்ணி வச்சுட்டு வெயிட்டேஜ் வாங்க. வெயிட்டேஜோட முதல் 5 நிமிஷம், அதாவது 9:15 9:20 வரைக்கும் என்னவா இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேண்டில். சரிங்களா?
நமக்கு ரெட் க்ரீன் அந்த மாதிரி தெரிஞ்சாலே போதும். இப்போது ஹெச்டிஎஃப்சியில் க்ரீனாக இருக்குது சரிங்களா. அப்புறம் ஐசிஐசிஐ பொறுத்த மட்டும் ரெட்டில் இருக்கு. அப்புறம் கோட்டக் ரெட்டில் இருக்குது, ஆக்சிஸ் ரெட்டில் இருக்குது. மேஜராக 3 என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு ரெட்டில் இருக்குது, ஒன்று க்ரீனில் இருக்குது, அதுவும் சைட்வே மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா. இதை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். ஏன்னா இது வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ட்ரேட் தான். இப்போ என்ன பண்ணுங்கன்னா மேஜராக ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய லோவை பிரேக் பண்ணும்போது இமீடியட்டாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ரீவியஸ் ஹை லோ இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ் சரிங்களா வெயிட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஃபின்னிஃப்டியை பொறுத்த மட்டும் 5 பாயிண்ட்டுக்கு 5லேருந்து 8 பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணலாம் சரிங்களா. பட் இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் வந்துட்டு 4 to 5 பாயிண்ட் தான் எதிர்பார்க்கணும் சரிங்களா. இம்மிடியட்டாக உங்களுக்கு ரொம்ப ஸ்லோகமாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா ஈஸியாகவே இது ட்ரிகர் ஆயிரும் சரிங்களா. புட் ஆப்ஷன் ஒரு பை பண்ணுறீங்க, ஒரு லாட் சைஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 பாயிண்ட் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 200 அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இதை லாட் சைஸாக அதிகப்படுத்தணும் சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 சரிங்களா. உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா 10 லாட் எடுக்க முடியும். 10 லாட் எடுத்திங்கன்னா ஷேர் வைஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 400 ஷேர் என்ன பண்ணலாம் வாங்கலாம். இதில் 10 பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா 4000 வரும் சரிங்களா. பட் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா 5 பாயிண்ட் அந்த மாதிரி தான் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 இதில் ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு ட்ரேட் தான் சரிங்களா. அகெயின் நமக்கு நிறைய கேண்டில்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து 1 ஹவர் கேண்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இதுலேயே நீங்கள் தொடர்ச்சியாக போகும்போது 11:30க்கு அப்புறமா மார்க்கெட்டில் சரியான மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ மார்னிங் மட்டும் இந்த 5 மினிட்ஸை வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக மார்னிங் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஸோ இதில் ஒன்று தான் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லி கொடுத்தோன்னே டேரெக்டாக போய் மணியை போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இதுக்குள்ளே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அதாவது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒன்று உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் சரிங்களா. அதனால் ஸ்ட்ராட்டஜி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் என்னென்ன விஷயங்கள் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய முழு எஃபர்ட்டையும் இனிஷியலாக பணத்தை போடாமல் ப்ராக்டிஸையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பணம் இழக்காமல் நீங்கள் ஆப்ஷனில் சக்ஸஸ் பண்ணலாம். பட் ஆப்ஷன் பையிங் கொஞ்சம் காலம்தான். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் செல்லிங்க்கு இமீடியட்டாக வரதுக்கு பாருங்கள் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.